Hello everyone, welcome you all to the Masters Academy YouTube channel. This is your Satyamurthy sir. In this video, eigenvectors, concepts of the eigenvector followed by shortcuts to crack the eigenvector questions in the previous question, and then multiple choice questions from previous year. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய கம்ப்ளீட் கண்டென்ட். நம்ம previous வீடியோல வந்து eigen values and based on the eigenvalues properties, how to crack eigenvalues related previous year questions அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் ஐகன் வெக்டார் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். இந்த ஐகன் வெக்டாரில் எஸ் இந்த கொஸ்டின் என்னென்னா இட்ஸ் பேஸ் கொஸ்டின் ஃப்ரம் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார். ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் அண்ட் eigen vectors of the matrix. இதுதான் given matrix. அப்போ இதோட eigen values எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா வியாலர் பெரஃபிட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் lambda ஸ்கொயர் மைனஸ் lambda s1 plus s2. இதில் s1ங்கிறது sum of the diagonal elements 4 plus 2 is equal to 6. s2 it's a determinant of the matrix. determinant எடுத்தோம்னா 8 minus 3 is equal to 5. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா lambda ஸ்கொயர் minus 6 lambda 1 plus 5 is equal to 0. ஸோ அப்போ இங்கே multiply பண்ணா 2 numbers plus 5 வரணும். while adding the same 2 numbers it must give minus 6. அது என்னன்னு பார்த்தா minus 1 and minus 5. ஸோ அப்போ இதில் இருந்து என்னன்னா lambdaோட வேல்யூ 1 and 5. இங்கே lambda there are 2 eigenvalues available in this problem. இந்த 2 eigenvaluesம் ஐடென்டிக்கலா டிஸ்டிங்க்டா அப்படின்னு பார்த்தா distinct eigenvalue. yes or no? டிஃப்ரெண்டா தானே இருக்கு. okay, distinct eigenvalue. அப்போ distinct eigenvalueக்கு ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான eigenvaluesக்கு டிஃப்ரெண்ட்டான eigenvectors தான் கிடைக்கும். ஒரே மாதிரியான eigenvectors கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கண்டிஷன். இது வந்து eigenvalues. இதில் எவ்வளோ eigenvalues இருக்குது? there are 2 eigenvalues. அதாவது lambda 1 is equal to 1, lambda 2 is equal to 5. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு eigenvalues and eigenvector ஃபஸ்ட் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐகன் வெக்டார் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ax இட்ஸ் ஈக்குவல் டு lambda x. அப்போ ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டார் இருக்கும். அந்த எக்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்னா ஐகன் வெக்டார். இந்த எக்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்னா ஐகன் வெக்டார், ஐகன் ஓகே வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ lambda 1 இருந்தால் இதுக்கு ப்ரொபோஷனான ஐகன் வெக்டார் x1 இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஐகன் வெக்டார் x1 இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு lambda 2 இருந்தால் இதுக்கு ப்ரொபோஷனான ஐகன் வெக்டார் x2 அப்படின்னு இருக்கும். அப்போ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் மெத்தட். ஓகே, ஐகன் வேல்யூஸில் உங்களுக்கு டவுட் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைடு போகும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இம்மிடியேட்டாக என்ன டவுட் அப்படிங்கிறத கேட்டுறணும். எஸ், ஆர் யூ ரெடி? சேட் பாக்ஸில் சேட் பண்ண முடியும் இல்லையா? ஐ திங்க் லைவ் சேட் அவைலபிள். So all you can check. Yes, how we are going to identify the eigenvector for the given eigenvalues? என்னன்னா let x is equal to x1 x2 be an eigenvector of a corresponding to lambda. அதாவது xங்கிறது நம்ம lambdaக்கு கரஸ்பாண்டிங்கான eigenvector. இங்க வந்து lambda 1 இருந்ததுன்னா x1 இருக்கும், lambda 2 இருந்தா x2 இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்னா then a minus lambda I is equal a minus lambda I into x is equal to 0 அப்படிங்கிறதா நம்ம ஆக்சுவலாக ax is equal to lambda x இருக்கும் இல்லையா? அப்போ இந்த lambda இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா a minus lambda இங்கே வந்து ஜஸ்ட் lambda மட்டும் எழுத முடியாது. மேட்ரிக்ஸ் 2 கம்பைன் பண்ணும்போது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கனால a minus lambda into x is equal to 0 அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ரைட் ரைஸ், உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ வந்து கரெக்டாக இருக்கா? இல்லை ஏதாவது லேகிங் இருக்கா? ஐ ஹோப் நோ லேகிங். கிளியராக இருக்கா? ஓகே ஃபைன். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது எக்ஸ். அந்த எக்ஸ் தான் என்னன்னா இதுதான் அந்த எக்ஸ். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 x2 ரெண்டு வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். now a minus lambda I, நம்மளுக்கு a ஓட வேல்யூ என்ன தெரியும்? நான் ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் பேஜில் இருக்குது
A is equal to 4 1 3 2 4 1 3 2 அப்போ மைனஸ் lambda I அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே, அதாவது 4 1 3 2 minus lambda into unit matrix 1 0 0 1 into there are eigenvector elements x1 and x2 is equal to 0. இதை உள்ள lambda multiply பண்ணி நம்ம மைனஸ் பண்ணாதான் கிடைக்கிற ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன். கரெக்டா? இதுதான் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிற ஈக்குவேஷன். அதாவது 4 மைனஸ் ரிப்பீட் ஒன் டைம் சார். கிளியர் கிளியர் கிளியர். இதை ரிப்பீட் பண்ண சொல்றீங்க. எஸ், என்னன்னா ஐகன் வெக்டாருக்கான ஃபார்முலா ax is equal to lambda x. இந்த lambda x லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்தோம்னா எக்ஸை காமனாக வெளியே எடுக்கும்போது a மைனஸ் ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், அதுல இருந்து ஒரு யூனிட்டை மைனஸ் பண்ண முடியாது, அதாவது சிங்கிள் எலிமெண்ட்டை மைனஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் போடணும், அதுதான் வந்து ரூல். ஸோ இப்போ அதுதான் a மைனஸ் லேம்டா இன்டூ எக்ஸ்னு மாறிடுச்சு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ a மேட்ரிக்ஸ் தெரியும், லேம்டாங்கிற லேம்டா, ஐங்கிறது இது 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறனால இட்ஸ் 1 0 0 1. இதில் யாராவது டவுட் இருக்கா? அபிராம், இட்ஸ் ஓகே. Is it clear? I think it's clear, right? Okay. இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா look at this 4 minus lambda 1 3 2 minus lambda 1. இப்போ x1 x2 இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 minus lambda into x1 plus 1 into x2 is equal to 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ இன்ட்டு காலம், செகண்ட் ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணால் 3 into x1 3x1 plus 2 minus lambda into x2 it's equal to 0. ரைட்டா? இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சா? நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இதில் நம்ம என்ன வேணும்னா 2 ஈக்குவேஷன்ஸ் 2 unknowns வச்சு இதில் லேம்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி we need to identify the x1 and x2. இப்போ லேம்டா என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி லேம்டாவுக்கு கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா lambda 1 lambda 2 ரெண்டு வேல்யூ when lambda 1 is equal to 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த x1 x2 வேல்யூ என்ன, அந்த எலிமெண்ட்ஸோட வேல்யூ என்ன, அதான் ஐகன் வெக்டார் ஃபார் த lambda 1. அப்போ lambda is equal to 1 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். lambda is equal to 1 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னவா சேஞ்ச் ஆயிரும்? 4 minus 1 3x1 plus x2 is equal to 0. அதே மாதிரி 3x1 lambda value is equal to 1. அப்போ இங்கே என்னவா மாறிடும்? It's 2 minus 1. கரெக்டாக? அப்போ 2 minus 1 into x2. அப்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது? How many different equations are there in this part? Lambda is equal to 1. எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது? Only 1. ஒரே மாதிரியான ஈக்குவேஷன் தான் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு இல்லை, 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் சொன்னால் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஈக்குவேஷன், அதாவது நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் only 1. ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதிலிருந்து x1 x2ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இதிலிருந்து எப்படி சார் x1 x2 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் யாராவது டவுட் இருக்கா? எஸ் ஆர் நோ? இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் யாராவது டவுட் இருக்கா? டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் எனி 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுக்கணும். பட் இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷனில். இப்போ அதுலேருந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு. இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸாக இருந்தது பார்த்தீங்களா? ப்ரீவியஸாக இருந்தது 3x1 plus x2 is equal to 0. From this equation x2 is equal to minus 3x1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இல்லைன்னா 3x1 is equal to x2 minus x2 எப்படி வேணால் எழுதிக்கலாம் நம்ம ஈக்குவேஷன். இங்கே யூஸ்வலாக இந்த கேட் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கேட் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஐகன் வெக்டார்ஸில் யூஸ்வலாக எல்லா ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா எனி ஒன் ஆஃப் த வேல்யூ வந்து 1ன்னு அஸ்யூம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் சொல்யூஷன் வர மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்த லாஸ்ட் 20 இயர்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. இங்கே x2 is equal to minus 3x1
இதில் நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணாலும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். x1 x2க்கு வந்து என்ன வேல்யூ வேணாலும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி அஷ்யூம் பண்ணும்போது ஒன்றுக்கு அஷ்யூம் பண்ணால் இன்னொரு வேல்யூ கிடைக்குமா? நான் இங்கே என்ன பண்ணேன்னா சூசிங் x1 is equal to 1ன்னு எடுத்துட்டேன். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? x1 is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் x2 is equal to -3. therefore eigen vector is x1 ஓட வேல்யூ 1, x2 ஓட வேல்யூ -3. ஓகே, சில பேருக்கு டவுட் வரலாம், ஏன் சார் x1 is equal to 1ன்னு எடுத்தீங்க, ஏன் x2 is equal to 1 நீங்கள் எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டினாக இருக்கும். அங்கே வந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கும்போது நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கணும்னா, நம்பர் வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ ஃப்ராக்ஷனில் வராத மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கணும். இஃப் யூ செலக்ட் x2 is equal to 1 அப்படின்னா x1ஓட வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆயிருக்கும்? -1/3 சேஞ்ச் ஆயிருக்குமா? அப்போ இது ஃப்ராக்ஷனில் வந்துருச்சா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வர மாதிரி நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? x1 is equal to 1ன்னு தான் அஷ்யூம் பண்ணுவீங்க. ஏன்னா x2 is equal to 1 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனில் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து நம்ம ஃப்ராக்ஷனை எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட அசம்ஷன் இருக்கணும். ஸோ x1 is equal to 1ன்னு மட்டும்தான் எடுக்கணுமா? ஏன் வேறு எடுக்கக்கூடாது அப்படின்னா யூ கேன் சூஸ் எனி வேல்யூ. யூ கேன் சூஸ் ஆர் x1 is equal to 2ன்னு கூட எடுக்கலாம், -1 கூட எடுக்கலாம், 3ன்னு எடுக்கலாம், எனி நேச்சுரல் நம்பர் ஆர் ஹோல் நம்பர். பட் எல்லாமே இண்டீஜர்ஸ் எடுத்துக்கணும். நான் டெசிமல்லையோ ஃப்ராக்ஷன்லையோ எடுத்தால் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக வரும். x1 is equal to 2ன்னு எடுத்தீங்கன்னா வாட் அபவுட் த வேல்யூ ஆஃப் x2? -6ன்னு கிடைக்கும். அப்போ இது இங்கே எடுத்தீங்கன்னா லுக் அட் திஸ், இதே நான் -2 and 6ன்னு எடுத்தேன்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா இது மல்டிபிள் ஆஃப் 2ஆக தானே இருக்கு. 1 எடுத்தா என்ன எடுத்தாலும் அதே மல்டிபிள் ஆஃப் 2. 3 எடுத்தேன்னா மல்டிபிள் ஆஃப் 3ல வரும், 3 -9 வரும். 4 எடுத்தீங்கன்னா 4 -12 வரும். மல்டிபிள் ஆஃப் நம்பர்ஸ் தான் போகும். ஸோ இப்போ 1ன்னு சூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து 1ன்னு சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த x1 ஐடென்டிஃபை பண்ணுறதுல யாராவது டவுட் இருக்கா? இருந்தால் சேட் பாக்ஸில் டவுட்டுன்னு போடுங்க, இல்லைன்னா ஓகேன்னு போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, நம்ம என்ன வேணால் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இல்லை, ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துக்கணும். சார் நீங்கள் ஏன் சார் இங்கே வந்து x2 is equal to -3x1 எடுத்தீங்க? நம்ம ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் வந்து 3x1 + x2 is equal to 0. ஏன் சார் x2 ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தீங்க, x1 ஈக்குவல்ட்டுன்னு எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் சூஸ் x1 is equal to, அதாவது x1 is equal to -x2/3 அப்படின்னு கூட ஈக்குவேஷன் எடுக்கலாம். பட் ஃப்ராக்ஷனை எலிமினேட் பண்ணுற மாதிரி நம்பர் சூஸ் பண்ணும். அப்போ ஃப்ராக்ஷனை எலிமினேட் பண்ணுற மாதிரி நம்பர் சூஸ் பண்ணணும்னா x1க்கு என்ன வேல்யூ சூஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வந்து ஃப்ராக்ஷன் வந்து எலிமினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா யூ கேன் சூஸ் எனி வேல்யூ டு த x1. பட் x2க்கு வந்து எதை எடுத்தால் மட்டும் ஃப்ராக்ஷன் கேன்சல் ஆகும்? மல்டிபிள் ஆஃப் 3ல எடுத்தால் மட்டும்தான் கேன்சல் ஆகும். கரெக்ட் தானே? 3 எடுக்கணும், இல்லைன்னா 6 எடுக்கணும், 9 எடுக்கணும், இல்லைன்னா 12 எடுக்கணும். இப்படி மல்டிபிள் ஆஃப் 3ல போகும்போது மட்டும்தான் இந்த ஃப்ராக்ஷன் வந்து எலிமினேட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ராக்ஷன் எலிமினேட் ஆகிற மாதிரி தான் வந்து நம்ம வேல்யூஸை வந்து இங்கே சூஸ் பண்ணணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அதாவது x1. ஓகே, இப்போ x1ஓட வேல்யூ நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா when lambda is equal to 5, lambda is equal to 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா from the previous one இங்கே வந்து lambda is equal to 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். when the lambda is equal to 5, 4 - 5, 2 - 5. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 4 - 5 -x1 plus x2 is equal to 0 மாறிடுமா? இங்கே 3x1 minus 3x2 is equal to minus 3x2 is equal to 0 ஆயிரும். அப்போ இதுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னு என்ன ஆயிரும்? 3 ரெண்டு பக்கம் எலிமினேட் பண்ணிட்டா x1 minus x2 is equal to 0, minus x1 plus x2 is equal to 0, x1 minus x2 is equal to 0ங்கிறது தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷனாக வரும். எஸ் ஆர் நோ? அப்போ இங்கே when lambda is equal to 5 இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா these two equations are more or less equal. எப்படி சார் more or less equalனு பார்த்தீங்கன்னா x1 is equal to x2ன்னு எழுதலாம், ரைட்டா? அதே மாதிரி இங்கே இருக்கிறதுலையும் x1 is equal to x2 எழுதலாம். இதில் ரெண்டுலேயுமே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ என்னன்னா, அதாவது x1 is equal to x2 அப்படிங்கிற கண்டிஷன் தான் நம்மளுக்கு கிடைக்குது.
அப்போ நம்ம என்ன வேல்யூ வேணாலும் x1 x2 சூஸ் பண்ணலாம். என்ன சூஸ் பண்ணால் அதே வரும். 1 -1 -2 2 -2 10 -50 -100 வாட் எவர் த வேல்யூ இட் மே பி யூ கேன் சூஸ். நான் யூஸ்ஃபுல்லாக என்னன்னு சொல்லிட்டு 1ன்னு எடுத்துக்கங்க, அதான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ x1 is equal to 1ன்னு எடுத்தீங்கன்னா x2 also it's equal to 1. x1 அப்போ இன்னொரு ஐகன் வெக்டர் என்னவா மாறிடுச்சு? இது 1 -3 அடுத்தது 1 1. அப்போ இதுல நம்ம என்ன எடுத்து போறோம்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் 1 and 5. கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ் ஆர் 1 -3 and then 1 1. இதுல யாராவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்? இது வந்து மெத்தேடு, அதாவது டைப் 1 ப்ராப்ளம். இன்னும் டைப் 2 டைப் 3 இன்னும் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக போக போகிறோம். இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் கொஸ்டின்? இருந்தால் சேட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட சேட் பாக்ஸ் நான் என்னென்ன நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் போகணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்டுருங்க. நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இஸ் தேர் எனி டவுட்? இருந்தால் சேட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. ஓகே, நோ டவுட். இது வந்து ஐகன் வெக்டர். இதுவோட இந்த கிளாஸோட நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஓவர். 2 to 3 மார்க்ஸ்க்கு யூ ஆர் ரெடி. இவ்வளோ நாளாக பார்த்ததில் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரை முடிக்க போகிறோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். கொஞ்சம் சேட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணலாமே. நெக்ஸ்ட் நான் போயிடுறேன். என்னன்னா நோட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கொஸ்டின் we have only one equation. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஈக்குவேஷன். to solve x1 and x2 to have infinite number of solutions. x1 is equal to k, x2 is equal to -3k. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைச்சது. அப்போ நம்ம வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இப்படி எழுதலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே எழுதலாமா? k then -3k. கேக்கு என்ன வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டீஜரில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது மல்டிபிள் ஆஃப் -3ல நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் x2வா வந்துட்டே இருக்கும். ஓகேவா? எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட்ல only one equation, multiple of x1 into then -3 into x1. okay, leave it. next question போறோம். next என்னன்னா கொஞ்சம் இது வந்து டிஃப்ரெண்டானது. இதை தான் வந்து எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். find the eigenvalues of the eigenvalues and eigenvectors for the given matrix. இது வந்து ஒரு 3x3 matrix. 3 -4 4 1 -2 4 1 -1 3. The characteristic equation for the question lambda cube minus lambda square s1 plus lambda into s2 minus s3 is equal to 0. இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. I hope all you have practiced all the previous topic. பண்ணலினாலும் தென் உங்களுக்கு வந்து இன்னையிலேருந்து 1 by 1 வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். apart from the teaching and learning, உங்களோட இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணும். ஸோ ட்ரை டு ப்ராக்டிஸ். போஸ்ட் பண்ணுற கொஸ்டின்ஸை இன்னையிலேருந்து ரெகுலராக வந்து அட்லீஸ்ட் மினிமம் 15 கொஸ்டின்ஸ் பர் டே ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்க்ளூசிவ் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து மினிமம் 15 கொஸ்டின் பர் டே ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே S1 என்னன்னா sum of the main diagonal elements. 3 -2 plus 3 is equal to 4. S2ங்கிறது sum of the minus of the main diagonal element. ஆல்ரெடி நம்ம ஐகன் வேல்யூஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணியிருக்கோம். ஸோ -2 + 5 -2னா S2 is equal to 1 கிடைக்குது. S1 is equal to 4, S2 is equal to 1. S3 என்னன்னா it's determinant of the given matrix, we are getting -6. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம விசிபிளாக இருக்கா உங்களுக்கு போர்டில் இருக்கிறது இல்லைன்னா கூட கொஞ்சம் வீடியோவை ஜூம் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா lambda cube minus 4 lambda square plus lambda plus 6 is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. இங்கே நான் டைரெக்டாக சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சொல்யூஷன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். லிசன் இட் கேர்ஃபுல்லி. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் என்னன்னா
lambda cube minus 4 lambda square plus lambda plus 6 is equal to 0. இது வந்து cubic equation. Cubic equation எப்படி மேனுவலா சால்வ் பண்றது அப்படிங்கிற டீடைல் தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். cubic equation எப்படி மேனுவலா சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இஃப் சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் டு 0 என்ன கொடுக்க போறோம்னா லிசன். Look at this. If sum of the coefficients it's equal to 0. இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைச்சதுன்னா then one of the lambda value it must be equal to 1. Lambda 1 is equal to 1. அதாவது நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது 0 கிடைச்சதுன்னா one of the value ஏன்னா lambda 1 lambda 2 lambda 3 கிடைக்குங்க அதுல 1 value is equal to 1. இது வந்து ஷார்ட்கட். if sum of the coefficients not equal to 0 அப்படின்னா then lambda 1 it must be not equal to 1. அது வந்து இது equal to 0 இல்லைன்னா கண்டிப்பா one of the value is not equal to 1. 1 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. இது புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? இங்க இருக்க எல்லா சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 வந்தா கண்டிப்பா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஆட் பண்ணும்போது 0 வரலைன்னா கண்டிப்பா லாம்டா வந்து 1 இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம், ஆட் பண்ணி பார்க்கலாம். சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்க 1 -4 +1 +6 இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 1 + 1 2 2 + 6 is equal to 8. 8 minus 4 is equal to 4. It's not equal to 0. Therefore, lambda 1 not equal to 1. 1 இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா? அப்போ என்ன சார் பண்ணணும்? 1 இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ 1 இல்லைன்னா we need to use trial and hit. ட்ரையல் அண்ட் ஹிட் மெத்தட் தான் போகணும். ட்ரையல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும், இருக்க கியூபிக் ஈக்குவேஷனை குவாட்ராடிக் ஈக்குவேஷனை எங்கே கன்வெர்ட் ஆகுதோ தென் அதிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டே வரணும். ஓகேவா? அது எப்படி சார் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா லுக் அட் திஸ். இதே ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். நம்ம கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நான் எழுதிட்டே வரப்போகிறேன். ஓகே, இப்போ வந்து எல் மெத்தட்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மூலமாக எடுத்துகிட்டு போக போகிறோம். த்ரூ த சிந்தட்டிக் டிவிஷன் 1 -4 +1 6 கரெக்டா? இது வந்து லாம்டா கியூப், இது லாம்டா ஸ்கொயர், லாம்டா கான்ஸ்டன்ட். இது என்னவா இருக்குன்னா இருக்க ஈக்குவேஷனை 4 எலிமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம 3 எலிமெண்ட்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். இது ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை நம்ம வந்து எடுத்து வெளியே ரிமூவ் பண்ண போறோம். இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். இதை வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்றது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஆல்வேஸ் அண்டர் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 தான் போடணும். இது வந்து ப்ரொசீஜர். இப்போ இந்த 2 எலிமெண்ட் இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வரணும், கிராஸா இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். 1 + 0 1. அங்க வந்து நம்ம இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா lambda 1 is not equal to 1ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ட்ரையல்ஸ் என்னெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரணும்னா நெக்ஸ்ட் ட்ரையல்ஸ் லாம்டா வேல்யூ வந்து -1 +2 -2 3 -3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகணும். அதாவது ட்ரையல் அண்ட் ஹிட். இப்போ அடுத்த ட்ரையல் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -1 இருக்குமா இல்லையான்னு பார்க்கணும். அதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 இல்லைன்னா அடுத்து -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். எதில் வருதோ அது வரைக்கும் எடுத்துகிட்டே போகணும். மேக்ஸிமம் -3 ஆர் -4க்குள்ளே நம்மளுக்கு கிடைச்சிடும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடெல்லாம் போகாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு வித்தின் 1 or 2 ட்ரையல்லையே நம்ம வந்து கரெக்ட் வேல்யூ ஹிட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அந்த மெத்தடில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம 1 இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 1 இல்லை
நெக்ஸ்ட் வந்து -1 அப்படிங்கிறத இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே என்னன்னா -1 தான் நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ 1 + 0 1. நெக்ஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 × -1 இட்ஸ் ஈக்குவல் டு 1 × -1 இஸ் ஈக்குவல் டு -1. இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத ஆட் பண்ணும், கிராஸ் போகும்போது மல்டிப்ளை பண்ணும். இப்போ 1 + 0 1. நெக்ஸ்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் எழுதணும். 1 × -1 இஸ் ஈக்குவல் டு -1. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணும். -4 + -1 இஸ் ஈக்குவல் டு -5. அடுத்து இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் -5 into -1. -5 into -1 is equal to +5. இங்க என்ன எழுத போறோம்னா +5. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 1 + 5 is equal to 6. 1 + 5 is equal to 6. அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 6 into -1 it's -6. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆயிடுச்சு? இங்க 0 ஆயிடுச்சு. எஸ் ஆர் நோ? இந்த லாஸ்ட் எலிமெண்ட் என்னவா மாறிடுச்சு? 0 மாறிடுச்சு. அப்ப இந்த 4 எலிமெண்ட்ல இருந்து 1 எலிமெண்ட் எலிமினேட் ஆயிடுச்சு. அப்ப 0 வர வரைக்கும் ஹிட் அண்ட் ட்ரையல். இன்கேஸ் இப்போ -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க 0 வரல, ஓகே, அதர் தேன் 0 வந்ததுன்னா நெக்ஸ்ட் ஓகே, அப்போ -1 வந்து ஒன் ஆஃப் த ரூட் வேல்யூ கிடையாது. அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணும். 2லையும் வரலைன்னா -2 சப்ஸ்டியூட் பண்ணும். இதே ப்ரொசீஜர் தான், பட் ஆல்வேஸ் அண்டர் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் போகணும். இதுல யாராவது டவுட் இருக்கா? லிட்டில் பிட் ஜூம் சார். எதை ஜூம் பண்ணுங்க அஜித்? இது ஓகேவா இல்ல நெக்ஸ்ட் ஜூம் பண்ண சொல்றீங்களா? இப்போ இது வரைக்கும் யாராவது டவுட் இருக்கா? அப்போ இங்க என்னன்னா therefore 1 of the lambda 1 is equal to -1 அப்படிங்கிறது இங்க 0 வந்தா it must be the one of the root for the equation. ஓகே, இது யாராவது டவுட் இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்க கியூபிக் ஈக்குவேஷன் குவாட்ராடிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. அது எப்படி சார் குவாட்ராடிக்னா இங்க லாம்டா ஸ்கொயர்ல இருந்து நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னா look at this 1 into lambda square -5 into lambda, இங்க +6 இருக்கு, +6 is equal to 0. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். +6. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +6, ஆட் பண்ணா -5. அது என்ன வேல்யூ? lambda -2 into lambda -3. அப்போ lambda இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? lambda is equal to 2, 3. எஸ் ஆர் நோ? ஆல்ரெடி நம்மளுக்கு -1 கிடைச்சிருச்சு, 2, 3 கிடைச்சிருச்சு. அப்போ இங்க பார்த்தா தெரியுதா டோட்டல் என்ன வேல்யூ இருக்கு? கொஸ்டின் சார், கொஸ்டினை கொஞ்சம் ஜூம் பண்ண சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் இதில் ஜூம் பண்ணிடுறேன். அது இதில் பார்த்தீங்கன்னா -1, 2, 3ங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போ ஐகன் வேல்யூஸ் ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ் -1, 2, 3. இஸ் இட் ஓகே? இதில் யாராவது டவுட் இருக்கா? இது வந்து நம்ம எல் டிவிஷன் சொல்லலாம், இல்லை சிந்தட்டிக் டிவிஷன் சொல்லலாம். இதில் ஹிட் அண்ட் ட்ரையலில் தான் நம்ம போகணும். ட்ரையல் ஹிட் நடக்கலையா அடுத்த ஹிட். Another shortcut is there, sir. If sum of odd coefficient even coefficients is 0, then -1 is the root. Yes, next நம்ம வர போறோம் பரத், அதெல்லாம். Is it okay? இது வரைக்கும் யாராவது டவுட் இருக்கா? இதுல யாராவது டவுட் இருக்கா இல்லையா? நோ. ரிப்ளை பண்ணலாமே எல்லாரும் சேட் பாக்ஸ்ல. ரிப்ளை பண்ணீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஐகன் வெக்டர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். Okay, fine. Next, listen.
அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு எவ்வளோ ஐகன் வெக்டர்ஸ் இருக்குன்னா lambda 1, lambda 2, lambda 3 3 ஐகன் வேல்யூஸ்னா கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ் ஆர் தட் x1, x2, x3 அப்படிங்கிற ஐகன் வெக்டர்ஸ் வந்து அவைலபிள். கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் ஓகே, இங்க என்ன அப்படின்னா ஐகன் வெக்டர்ஸ் லெட் x is equal to x1, x2, x3 be an eigen vector corresponding to the eigen value lambda. லாம்டாங்கிறதுக்கு ஈக்குவலா எக்ஸுங்கிற ஐகன் வெக்டர் வந்து இருக்கும். அந்த ஐகன் வெக்டர் தான் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்னா, இப்போ டிஸ்டிங் ஐகன் வேல்யூஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா டிஸ்டிங், அதாவது டிஃப்ரெண்டான ஐகன் வேல்யூக்கு 3 டிஃப்ரெண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கம்பல்சரி கிடைக்கும். இப்போ -1, 2, 3 மூணுமே டிஃப்ரெண்டான ஐகன் வேல்யூஸ். ஸோ we are going to get 3 different eigen vectors. இங்க as per the equation a minus lambda I into x is equal to 0. அப்போ ஐங்கிறது I3, அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் 3. இதில் 3 minus lambda then -4 4. ஏன்னா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் வந்து அப்படியே இந்த டயகனலில் மட்டும் நம்ம மைனஸ் லாம்டாவை மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சு. நம்ம மற்ற எலிமெண்ட்டெல்லாம் சேஞ்ச் ஆகாது இல்லையா? டயகனல் கூட மட்டும் மைனஸ் லாம்டா போட்டு வரும். 3 minus lambda, -2 minus lambda, 3 minus lambda. மல்டிப்ளை x1, x2, x3. இப்போ மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ காலம் 3 minus lambda into x1 plus -4 into x2 plus 4 into x3 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we are getting 3 different equations. 3 different equation. நான் உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட் ஒன். அப்போ இதில் என்ன பண்ணணும்னா, ஸோ we need to take இங்கே இப்போ இதில் வந்து lambda is equal to -1. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன தெரியும்? lambda is equal to -1 தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ லாம்டாக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணா 3 minus of -1 ப்ளஸ் ஆயிருமா? 4x1 minus 4x2 plus 4x3 is equal to 0. இல்லைன்னா காமனாக இந்த ஈக்குவேஷனை போத் சைடு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா x minus x2 plus x3 is equal to 0ன்னு கிடைச்சிச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே -1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா x1 minus 2x2, இங்கே வந்து இட்ஸ் 4 வந்து மிஸ்ஸிங்கா 4. It's 4, x3 is equal to 0. Then third equation கிடைக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கா? இது ரெண்டு என்ன சிமிலர் ஈக்குவேஷன். These two are similar equations. இது ரெண்டு சிமிலராக இருக்கு. அப்போ இது இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்படி டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருந்ததுன்னா we need to take மூணுமே டிஃப்ரெண்டாக இருந்தால் ஏதாவது 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எந்த 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இல்லை நம்மளுக்கு இருக்கிறதே 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ டேக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் தேர்ட் ரெண்டு சேம் தானே. கன்சிடர் 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ். அந்த 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, கன்சிடர் த டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் வச்சு லீவ் இட். மேபி இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். நான் புதுசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லீவ் திஸ். ஓகே, ஏன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் எழுதும்போது கிளியராக புரியும். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். பை ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், பை த ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் we are moving into the next one. அது என்ன சார் ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கேட்டால், ஃபர்ஸ்ட் இங்கே என்னென்னலாம் வேரியபிள்ஸ் இருக்குது, x1, x2, x3ன்னு இருக்கா? அதே வேரியபிள்ஸ் நான் இங்கே என்ன எழுதிக்க போகிறேன்னா x1, x2, x3 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படியே வந்து நெக்ஸ்ட் 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 எழுதிட்டு வர போகிறேன். என்னென்னா x1ன்னா சைக்ளிக்கே எழுதிட்டு வர போகிறேன். இதோட நெக்ஸ்ட் வேரியபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். x1னா நெக்ஸ்ட் வேரியபிள், x2ஓட கோஎஃபிஷியன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். x2னா x3 கோஎஃபிஷியன்ட், x3னா x1 கோஎஃபிஷியன்ட், அகெயின் x2 கோஎஃபிஷியன்ட்,
என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா I'm going to start with cyclic equation. First x2 னா x1 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் நான் எழுத போறேன் ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்ப x2 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா -1 கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? -1 இது வந்து ஒரு ரூல். நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். Look at this. இங்க x2 க்கு நியர்பையா x1 க்கு லெஃப்ட் சைடு என்னன்னா x2 ஓட நெக்ஸ்ட் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ். I'm sorry, x2 வந்து -1. Next, in between x1 and x2 க்கு சென்டர்ல x3 ஓட கோஎஃபிஷியன்ட். x3 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வருது? 4 as well as 1. 1 4 கரெக்ட்டா? 1 4. Next, in between x2 and x3 க்கு சென்டர்ல x1 ஓட கோஎஃபிஷியன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் x2 கோஎஃபிஷியன்ட் followed by x3 again x1 ஓட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1 இங்கி 1 இருக்கு, இங்கி 1 இருக்கு. இந்த ரெண்டுக்கு சென்டர்ல நான் என்ன எழுதிக்க போறேன்? 1 நெக்ஸ்ட் இது வந்து x1 x2 சென்டர்ல, இது x2 x3 சென்டர்ல, இது வந்து எஸ் left to the x1, இங்க right to the x3. நான் இங்க என்ன எழுத போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் x2 கோஎஃபிஷியன்ட், x3 கோஎஃபிஷியன்ட் followed by x1 கோஎஃபிஷியன்ட் again x2 கோஎஃபிஷியன்ட். இங்க இருந்து அதே ரெண்டு வேரியபிள் லாஸ்டா, இங்க இருந்து அதே ரெண்டு வேரியபிள் என்னன்னா x2 வந்து -1 இது வரைக்கும் யாராவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் யாராவது டவுட் இருக்கா? மேபி உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து ஹைட் ஆனால் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ விசிபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ விசிபிளா இருக்குங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 4 வேரியபிள்ஸை எடுத்துட்டு வர போறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் டைரக்டா எழுதிட்டேன். இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லிசன். ஓகே. இங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த வேரியபிள் x1 டிவைடட் பை இந்த 4 வேரியபிள்ஸோட ஃபர்ஸ்ட் 4 வேரியபிள்ஸோட டிட்டர்மினன்ட். என்ன 4 வேரியபிள்ஸ் பார்த்தா -1 1 4, the rule of cross multiplication. It's equal to now x2 divided by next 4, அதாவது இது லெஃப்ட் ரைட் இருந்தா அதே மாதிரி x2 ஓட லெஃப்ட் ரைட் 4 வேரியபிள்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 1 4 1 it's equal to next x3 divided by x3 க்கு இருக்க லெஃப்ட் ரைட் வேரியபிளோட டிட்டர்மினன்ட் 1 1 இதுதான் அந்த 4 எலிமெண்ட் 1 1. அப்ப இதுக்கெல்லாம் டிட்டர்மினன்ட் எடுக்கணும் இல்லையா? இது வரைக்கும் யாராவது டவுட் இருக்கா? Is there any doubt? இருக்கா இல்லையாங்கிறது இங்க chat boxல கொடுத்துருங்க. Then we are moving to the next one. Is there any doubt? No. இது எனக்கு விசிபிளா இல்லையோ? ஓகே சார், இது எனக்கு வந்து அப்டேட் ஆகலை மொபைல் ஃபோனில். இது ஒன்ஸ் அகைன் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா இதுல இருந்து இதோட டிட்டர்மினன்ட் -4 + 1 வருமா? -1 into 4 -4 minus of -1 into 1 -1 minus of -1 plus 1. It's equal to x2 divided by 1 into 4 1 minus 4 into 1 4 1 minus 4. Next 1 into -1 plus minus of -1 plus. அப்போ 1
minus 1 plus 1. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா minus 4 plus 1 is equal to minus 3. Yes or no? புரிஞ்சா என்னென்ன? It's equal to x2 divided by minus 3, x3 divided by 0, x3 divided by 0. இதில் யாராவது டவுட் இருக்கா? அப்போ இதில் இருந்து தான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ we are going to substitute x1க்கு ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்ம அசியூம் பண்ண போகிறோம். x1 is equal to we can assume s1. ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 3ல தானே அசியூம் பண்ணணும். ஏன்னா 1 அசியூம் பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன ஆயிரும், x1 is equal to 1 அசியூம் பண்ணிங்கன்னா with the value. If you assume x1 is equal to 1, x1 is equal to 1 னா இங்க cross multiply பண்ணா 3 cancel ஆயிருமா. ஆனா இந்த 3 இங்க எடுத்துட்டு வரும்போது multiple of 3 இருக்கணும். நீங்க x1 க்கு என்ன வேல்யூ வேணா அசியூம் பண்ணா, if you choose x1 is equal to 1, x2 is equal to 1, x3 is equal to 0 ஆயிருமா. Yes or no? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல if I am choosing x1 is equal to 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆயிரும், if x1 is equal to 1 அப்படின்னா அப்போ இங்கே x1 is equal to 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு என்னவா கிடைச்சிரும், நெக்ஸ்ட் 1 divided by minus 3 it's equal to x2 divided by minus 3 கிடைக்கும். அப்போ இதுல இருந்து x2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 1 கிடைச்சிருமா. எஸ் ஆர் நோ? minus 3 divided by minus 3 1. அதே மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா, அதாவது x1 divided by minus 3 is equal to x3 divided by 0. Now x1 is equal to 1 னா 1 into 0 divided by minus 3 is equal to x3. அப்போ x3 is equal to 0 னு கிடைச்சிருமா. If you choose x1 is equal to 1, then we are getting the eigenvector is equal to 1 1 0 அப்படின்னு கிடைக்குதா. Is it clear? When lambda is equal to minus 1, corresponding eigenvector 1 1 0 னு எடுத்துக்கலாம். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், 1 1 0 னு எடுக்கலாம். இல்ல x க்கு வந்து 2 னு எடுத்தீங்கன்னா 2 2 0, 3 3 0, minus 3 3, எனி நம்பர் நீங்க என்ன அசியூம் பண்ணாலும் அந்த மல்டிபிள் ஆஃப் நம்பர்ஸ் தான் வரும். பட் இதுதான் வந்து பேஸ், இதோட மல்டிபிளா தானே வரும். 1 1 0 ஆர் 2 2 0 மைனஸ் மைனஸ் 3 0 இங்க எடுத்தீங்கன்னா டைரக்டா வேல்யூ எடுத்தா டைரக்டா வேணாலும் எடுத்துக்கலாம். minus 3 minus 3 0 னு கூட எடுத்துக்கலாம். If you choose x3 is equal to இல்லன்னா, if I am choosing the value of x1 is equal to minus 3, அப்ப x2 minus 3 தான் வரும், இது 0 தான் வரும். டைரக்டா அந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத எடுத்துக்கலாம். இல்லைன்னா காமனான நம்பரால டிவைட் பண்ணிட்டு 1 1 0 னு கூட எடுத்துக்கலாம். Is it okay? புரியுதுங்களா? I think first eigenvector எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி lambda is equal to 2 அப்படின்னு வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். If I am using the lambda value is equal to 2, எனக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து இப்படி கிடைக்குது. x1 minus 4x2 plus 4x3. இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சிமிலரா இருக்கு. ஓகே, இது வந்து சிமிலர், இது டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அதே மாதிரி ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போறேன். அப்ப இந்த ரெண்டை எடுத்து நீங்க ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுங்க, என்ன வேல்யூ வரும். இதே மாதிரி x2க்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ணி வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் x2 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா you are ready to calculate the previous year questions. So try to complete it. I am giving 2 minutes time to you. The same rule of cross multiplication previous நான் என்ன யூஸ் பண்ணோம் அதே ரூலை இங்க அப்ளை பண்ணுங்க. என்ன வருதுன்றதை செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு சாட் பாக்ஸ்லேயே கொடுங்க. இந்த 1 1 0 ஆர் -3 -3 0 அந்த மாதிரி x2க்கு என்ன வரும். இந்த 2 டிஃபரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னா x1 minus 4x2 plus 4x3 is equal to 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் x1
minus x2 plus x3 it's equal to 0. Zero one one 033 or 011. Okay, what about the remaining? Bharat and Sridevi answered. Remaining members? நான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரீவியஸ் equations வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Check it. ஓகே, இப்போ நான் குயிக்காக செக் பண்ணிடலாம். ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் ஐம் கோயிங் டு யூஸ் x1 நான் எலிமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். என்னென்னா x1 x2 x3 அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு x1னா ஃபஸ்ட்டு x2ஓட கோஎஃபிஷியன்ட் -4 -1. நெக்ஸ்ட் x3ஓட கோஎஃபிஷியன்ட் 4 1. நெக்ஸ்ட் x1ஓட கோஎஃபிஷியன்ட் 1 1. அகெயின் x2ஓட கோஎஃபிஷியன்ட் -4 -1. அப்போ இது எடுத்துட்டோம் அப்படின்னா x1 divided by determinant of -4 4 -1 1. அதே மாதிரி x2 எடுத்துட்டோம் அப்படின்னா determinant 4 1 1 4 4 1 சரி 1 1. x3 எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 4 எலிமெண்ட்ஸ் 1 -4 1 -1. இஸ் இட் ஓகே now? இப்போ புரியுதுங்களா? இப்போ இதிலிருந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா வாட் யூ ஆர் கோயிங் டு கெட்? லுக் அட் திஸ் x1 divided by -4 plus 4 x2 divided by 4 -1 x3 divided by -1 plus 4. Then x1 divided by 0 x2 divided by 3 x3 divided by 3. அப்போ இங்கிருந்து ஐகன் வெக்டார் டைரக்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? So coming to the eigenvector, x2 is equal to 0 3 3 or 0 1 1. கரெக்டா? 0 1 1. ஓகே, நைஸ். அதாவது கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. இப்போ இது புரிஞ்சுதா? நம்ம இருக்க -1 2 இதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் போக போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் போட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே பாருங்கள் x2 is equal to 0 1 1ங்கிறது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு when the lambda is equal to 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் we are getting 3 different equations. இந்த 3 different equations அதே மாதிரி ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா சேம் x1 x2 x3ன்னு சொல்லிட்டு ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் சால்வ் பண்ணால் look at this. அதே சேம் ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா x1 divided by 4 x2 divided by 4 x3 divided by 4. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க? அண்ட் x3 is equal to 1 1 1 1. அதாவது 4 4 4 4ன்னு வரலாம், 4 4 4ன்னு வரலாம், இல்லைன்னா 1 1 1 வரலாம். therefore ஐகன் வேல்யூஸ் ஆஃப் -1 2 3க்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டர்ஸ் என்னன்னா, ஸோ these are the ஐகன் வெக்டர்ஸ், ரைட்?
x1 x2 x3 இப்போ புரிஞ்சுங்களா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருந்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சுதான் ரைட் எஸ் ஆர் நோ புரியுதா இல்லையா பட் ஒன் மோர் திங் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னா a minus lambda I into x it's equal to 0 அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா இஸ் இட் ஓகே இதுக்கான ஃபார்முலா என்னன்னா இதுதான் using x1 is equal to 1 x2 is equal to 1 x3 is equal to 1 ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி ஐகன் வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இந்த குயிக்காக நான் சொல்லிடுறேன் லிசன் இந்த மாதிரி ஐடென்டிஃபை த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஐகன் வேல்யூஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 1 1 5 வருது இதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூஸ் இருக்குன்னா ஒன்லி 2 டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னா 1 and 5 தான் 2 டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூஸ் 1 1 5 அதில் 2 டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூஸ் இதில் நம்ம கரஸ்பாண்டிங் டு த ஐகன் வேல்யூஸ் ஏன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே லிசன் ஹியர் ஈக்குவேஷன் நம்ம தெரிஞ்சிடும் in terms of lambda ஐடென்டிஃபை பண்ணி when you substitute lambda is equal to 5 அதே மாதிரி 2 different equation கன்சிடர் பண்ணி rule of cross multiplication apply பண்ணீங்கன்னா next we are getting the value for the lambda 111 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்க போகுது என்ன கிடைக்க போகுதுன்னா we are getting the value is equal to 111 x1 is equal to 111 அதே மாதிரி lambda is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணா ஏன்னா ரெண்டு lambda வேல்யூ 1 1 இருக்கு இந்த lambda is equal to 1னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது ஆல் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆர் சிமிலர் ஈக்குவேஷன் அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு நெக்ஸ்ட் மெத்தடாலஜி எல்லா ஈக்குவேஷனும் சிமிலராக இருந்ததுன்னா நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இதில் we have only one equation இந்த ஈக்குவேஷன் தான் பட் 3 வேரியபிள்ஸ் இருக்கு இப்போ நம்ம ரெண்டு வேரியபிளுக்கு அசியூம் பண்ண போகிறோம் எனி ஒன் ஆஃப் த வேரியபிள் ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டேன் x3 is equal to 0னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் x1 plus 2x2 is equal to 0 கிடைக்குமா அப்போ இதுல இருந்து இன்னொரு ஈக்குவேஷன் x1 in terms of x2 ல அசியூம் பண்ணலாமா if I am choosing the value x1 is equal to minus 2 then x1 is x2 is equal to 1 then x2 is equal to x2 is equal to 1 x1 is equal to minus 2 அப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க வேல்யூ என்ன நான் x2 க்கு minus 2 னு சூஸ் பண்ணேன்னா ஓகே 1 இதுக்கு வந்து நான் 1 அப்படின்னு x2 க்கு வந்து 1 னு சூஸ் பண்ணா x1 is equal to minus 2 x3 ஆல்ரெடி 0 னு சூஸ் பண்ணிருக்கேன் இப்படி ஒரு ஐகன் வேல்யூ கிடைச்சிருச்சு அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா இங்க x3 க்கு 0 அசியூம் பண்ணதுக்கு பதிலா இன்னொரு டைம் ஏன்னா x1 அதே வேல்யூ தானே lambda is equal to 1 னா இது ஒரு ஐகன் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிடுறேன் டிஃபரண்டா இன்னொரு வேரியபிள் 0 பண்ணி இன்னொரு ஐகன் வெக்டர் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன் x2 0 னு எடுத்ததுக்கு பதிலா x3 0 னு எடுத்தேன்னா x1 plus x3 is equal to 0 னு கிடைக்குமா அப்ப நான் இதுல இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாமா x3 is equal to minus 1 அப்படின்னு அப்ப x2 ஆல்ரெடி 0 இப்போ x1 is equal to 1 னா x3 is equal to minus 1 அதே x1 is equal to minus 1 னா x3 is equal to plus 1 வைஸ் வெர்சா இது வந்து another method இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டைரக்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா so we are moving into the previous year questions leave it all these things இது கொஞ்சம் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் ஒன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போகலாம் ஒன் ஆஃப் த ஐகன் வெக்டார் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இது வந்து கேட் 2010ல வந்து ஒரு கொஸ்டின் ஓகே we will check it how many of you going to crack it நான் வந்து உங்களுக்கு லிங்க் குரூப்ல போடுறேன் ஸோ கைண்ட்லி செக் இட்
லிங்க் வந்திருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். கிளிக் பண்ணி நேம் கொடுத்து ஆட் ஆகிங்க. தென் யூ கேன் ஸ்டார்ட். Class to enter ஆகிட்டீங்கன்னா then you can enter into the class to start the polling. Three entered. Polling begin பண்ணிக்கலாமா? I'm going to start the polling. One of the eigenvector of the matrix A2213 கொடுத்துருக்காங்க. இதில் எது ஒன் ஆஃப் த ஐகன் வெக்டாராக இருக்குங்கிறத நம்ம ஆஸ் யூஸ்வல் மெத்தட் படி ட்ரை டு கால்குலேட். Okay, your time begins. Try பண்ணுங்க. What will be the solution? One of the eigenvector. ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்து சேம் கான்செப்ட் சேம் தான், பட் என்ன இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது. அப்போ ஐகன் வெக்டார்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? வி நீட் டு ஐடென்டிஃபை தி ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நான் சொல்லிடுறேன். லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா பிளஸ் S2 is equal to 0. இதில் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த மெயின் எலிமெண்ட் 5 லாம்டா, டிட்டர்மினன்ட் 6 minus 2 is 4 plus 4 is equal to 0. இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் -5. அப்போ இது லாம்டா -1 இன்டூ லாம்டா -4. அப்போ லாம்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1,4 இருக்கும். 1,4 தான் லாம்டா. அப்போ இதை வச்சு லாம்டா 1க்கு ஒரு ஐகன் வெக்டாரும் லாம்டா 4க்கு ஒரு ஐகன் வெக்டார் என்ட்ரி பண்ணால் இதில் ஒன் ஆஃப் த ஐகன் வெக்டார் என்னவா இருக்கும்? செக் இட் குயிக்லி. Identified or not? More than 3 minutes ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். நான் எப்படிங்கிறத குயிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்லோவாக நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை வந்து ஷார்ட்கட்டில் குயிக்காக போயிடலாம். இத்தனை மினிட்ல முடிச்சிடலாம்.
ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். இப்போ பரத் அண்ட் ஸ்ரீதேவி ரெண்டு பேர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே ஏ அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணலாம் ஏ கரெக்டாக இல்லையாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இதில் we need to identify ஐகன் வெக்டார். ஐகன் வெக்டார் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பார்த்து தான் என்ன அப்படின்னா, ஓகே லுக் அட் திஸ். இப்போ ஐகன் வெக்டாருக்கான ஃபார்முலா என்னன்னா, இட்ஸ் ஏ மைனஸ் லாம்டா ஐ இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் ஏவோட வேல்யூ என்ன, இதுல இருந்து லாம்டாவை மைனஸ் பண்ணும்போது என்னன்னா டயகனல் மட்டும் மைனஸ் பண்ணா போதும். 2 மைனஸ் லாம்டா 2 1 3 மைனஸ் லாம்டா. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், we are getting it's x1 and x2. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் எப்படி நம்ம எடுத்து வர போறோம், look at this, multiply 2 மைனஸ் லாம்டா 2 மைனஸ் லாம்டா into x1 plus 2 into x2 is equal to 0. Next equation 1 into x1 plus 3 minus lambda into x2 is equal to 0. Yes or no? x1 plus 3 minus lambda into x2 is equal to 0 அப்படிங்கிறதா இதுக்கான ரைட் சொல்யூஷன். இல்லை யாராவது டவுட் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? இருக்கா இல்லையாங்கிறதையும் குயிக்காக சொல்லிடுங்க, then we can complete it. Okay, listen. இதில் 2 minus lambda into x1 plus 2 into x2 is equal to 0. இப்போ 2 இதில் lambda is equal to 1 ன்னு substitute பண்ணுறது. If I am substituting if lambda is equal to 1, அப்போ lambda is equal to 1 னா 2 minus 1 1 x1 plus 2x2 is equal to 0 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் x1 plus 2x2 is equal to 0 ன்னு கிடைக்கும். அப்போ ரெண்டு சிமிலரான ஒரே மாதிரியான ஈக்குவேஷன்ஸாக இருக்கா? அப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, look at this, ரெண்டு ஒரே மாதிரி ஈக்குவேஷன்னா ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன் x1 is equal to minus 2x2 எடுத்துக்கலாமா? அப்போ இது ஃப்ராக்ஷன் வரா மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நான் x2க்கு தான் வேல்யூ அசியூம் பண்ணணும். இப்போ ஐ எம் அசியூமிங் x2 is equal to, if x2 is equal to 1 then x1 is equal to minus 2. அதே வந்து நான் x2க்கு நான் minus 1 வேணா அசியூம் பண்ணா x1 is equal to plus 2 கிடைக்கும். அப்போ இதுல இருந்து நான் எனக்கு கிடைக்கிற ஒரு ஐகன் வெக்டார் என்ன, அதாவது x1 is equal to either minus 2 1 வரலாம் or 2 minus 1 வரலாம். 2 minus 1 இது ரெண்டு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. பாருங்க minus 2 1 or 2 minus 1 இருக்கா? 2 minus 1 இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்டும் உங்களுக்கு இங்கே இல்லை. கரெக்டு தானே? எஸ் ஆர் நோ? இப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாசிபிள் கிடையாது. இல்லை 1 இருக்கான்னா 2 minus 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். எஸ், இங்கே 2 minus 1 அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் ஏல 2 minus 1 இருக்கு. எஸ், this will be the right one. அப்போ ரைட் ஆன்சர் என்னன்னா இட்ஸ் ஆப்ஷன் ஏ. இதில் யாராவது டவுட் இருக்கா? இஸ் இட் கிளியர்? டவுட் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. இதுதான் வந்து ஐகன் வெக்டார் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இன்னும் இதை வந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதுறது இதெல்லாம் டைரெக்டாகவே எழுதிட்டு போகலாம். உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, டயகனல் எலிமெண்ட்ல லாம்டா மைனஸ் பண்ண டைரெக்டாக தெரியும். இங்கேயே லாம்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதில் யாராவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்? இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ. அதே மாதிரி கொஸ்டின், சிமிலர் டிட்டோ கொஸ்டின், கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணும். டிட்டோ Gate 2014 set 2ல வந்த கொஸ்டின் பேப்பர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒன் ஆஃப் த ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கொஞ்சம் குயிக்காக ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்?
இதில் -5 2 -9 6. அப்போ இம்மீடியட்டாக என்ன பண்ணோம், ஐகன் வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அந்த ஐகன் வேல்யூஸ் வச்சு நெக்ஸ்ட் ஐகன் வெக்டார் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத குயிக்காக ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஒன் ஆஃப் த ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டர் கால்குலஸோட சாப்டர் வந்து நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புரியுதா என்னென்ன? ட்ரை பண்ணுங்க. வெரி சிம்பிள். Anyone? No one. Okay, take your time. 2 minutes ஆயிடுச்சு. கொஞ்சம் குயிக்கா. One of the eigenvectors of the matrix. D sir. உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்கம்மா போலிங்கில். You will check it. ஓகே, செக் பண்ணிடலாமா? 4 minutes ஆயிடுச்சு. குயிக்காக இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 3 members ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஐகன் வேல்யூஸ் lambda square, it's not lambda square sum of the main element, it's plus 1 lambda. determinant எடுத்தீங்க -30 plus 18, it's -12 is equal to 0. அப்போ lambda என்ன வரும்னா மல்டிப்ளை பண்ணால் -12, ஆட் பண்ணால்
plus 1. ரெண்டே பாசிபிலிட்டி என்ன 3 and 4. Okay, 4 and minus 3. Lambda plus 4 and lambda minus 3 is equal to 0. Yes or no? ரொம்ப சிம்பிளாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பார்ட்டு தான். -30 plus 18 போடும்போது -12. Now lambda is equal to -4 and plus 3. அப்போ நான் lambda is equal to -4 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் -5 minus lambda 2 minus 9 6 minus lambda into x1 x2 multiply பண்ணிங்கன்னா x1 as plus x2. அப்போ lambda is equal to -4 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் -4 சப்ஸ்டியூட் பண்ணேன். I'm substituting -4 here. It's -9x1 plus 2x2 is equal to 0 and -9x1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போ -4 சப்ஸ்டியூட் பண்ணால் minus of minus it's a plus. Yes or no? Sorry, here minus of minus plus இங்கே ஒரு மிஸ்டேக்கா? minus of minus plus, so minus x1 plus 2x2 is equal to 0. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் -9 and plus minus of minus வந்து இங்கே plus ஆ இதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். கரெக்டாக தானா? ஓகே, lambda -5 minus lambda 6 minus lambda நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போது 6 minus lambda போட்டிங்க அப்படின்னா -9 into x1 minus of -4 is equal to -3 and plus 4. ஓ, ஆட் பண்ணோம்னா +1 வருதா? சாரி, ஈக்குவேஷன் நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம். எஸ் எஸ் -3 and plus 4. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனே ஐ டிட் கேர்லெஸ் மிஸ்டேக். ஆனால் இங்கே -1 தானே வரும். ஏன்னா இது +1 lambda ஸ்கொயர் minus lambda and இப்போ டிட்டர்மெண்ட் எடுத்தீங்கன்னா it's -12 is equal to 0. Yeah, it's right. Lambda multiply பண்ணோம் அப்படின்னா it's -4 as plus lambda plus 3 is equal to 0. Therefore lambda is equal to +4 comma -3. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா it's -5 minus lambda 2 minus 9 6 minus lambda into x1 x2 it's equal to 0. இப்போ 4 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? If you substitute 4 instead of lambda minus x1 plus 2x2 is equal to 0 கிடைக்கும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு. இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் -9 +4 சப்ஸ்டியூட் பண்ணால் -9x1. இங்கே அதே மாதிரி -9x1 4 சப்ஸ்டியூட் பண்ணால் +2x2 is equal to 0. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we can get 9x1 is equal to 2x2. அதாவது x1 is equal to 2 divided by 9 into x2. அப்போ இங்கே என்ன எடுக்கலாம் அப்படின்னா we need to choose the value of x1. x1க்கு வேல்யூ எடுத்தால் தானே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா x2க்கு வந்து நம்ம வேல்யூ சேஞ்ச் எடுக்கணும். இப்போ x2க்கு வந்து எதர் நான் 9 எடுக்கணும். 9 எடுத்தால் தான் என்ன ஆகும்? இது வந்து x1 வந்து ஃப்ராக்ஷன் வந்து கேன்சல் ஆகும். இப்போ if I am choosing the value of x2, if x2 if x2 is equal to 9 then x1 is equal to 2. Yes or no? அப்போ இங்கே நமக்கு என்ன வருதுன்னா 9 2 அப்படின்னு வருது. அதாவது 219 எங்காவது ஆப்ஷனில் இருக்கா? 219 எங்காவது இருக்கான்னு பார்த்தா நோ, ஒன்லி -2 and +9 இருக்கு. பாசிபிலிட்டி கிடையாது. 219ங்கிற ஒரு ஆப்ஷனே வரல. இட்ஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் என்ன எடுக்க போறோம்னா ஐ எம் கோயிங் டு சூஸ் lambda is equal to -3. lambda is equal to -3 ன்னு எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா when
lambda is equal to minus 3, what I am going to get? For the lambda is equal to minus 3, 2x1 plus 2x2 is equal to 0. அதே மாதிரி minus 9x1 and plus 9x2 is equal to 0. So இந்த ரெண்டுல இருந்து எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? I am getting x1 is equal to x2 கிடைக்குது. அப்ப x1 is equal to x2. If I am choosing the value of x1 is equal to 1, x2 is equal to 1 கிடைக்கும். அப்போ 1 1 1 1ங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணோம்னா yes, it's available. 1 1 option available in the question. It's equal to option D. கரெக்டா? இதுக்கான ரைட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் D. எஸ் ஸ்ரீதேவி, ரைட்? ஓகேவா? புரிஞ்சது என்னன்னு? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? next one. Okay. A number of linearly independent eigenvectors. இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கொடுத்துறேன். then you will get some idea about this question. இங்க ஐகன் வேல்யூஸ் என்னன்னா diagonal elements. Yes or no? Here lambda is equal to 2, 2, 3. But two different eigenvalues இருக்கா? Therefore number of linearly independent eigenvectors is equal to 2. ஏன்னா two different eigenvalues இருக்கு, 2 and 3. அப்ப நமக்கு minimum 2 independent eigenvectors கிடைக்கும். இதுதான் டைரக்டான questions. Question பார்த்து பண்ணியுமே சொல்லிடலாம். Is it okay? Next one. இதெல்லாம் நம்ம உங்களுக்கு சால்வ் பண்றேன். இதை சால்வ் பண்ணிட்டு வாங்க. நான் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது வந்து CSE 2015 வந்து set 3 question. Look at this. What about the solution? Leave it. இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா if one of the eigenvalues is 1, lambda is equal to 1 அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டர் என்னவா இருக்கும்? இதெல்லாம் வந்து ஆல்பா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், அதாவது ரியல் நம்பரா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்பாங்கிறது ஒரு ரியல் நம்பர், நாட் ஈக்குவல் டு 0. லீவ் திஸ் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை. இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல எது வந்து ஐகன் வெக்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து கொஸ்டின். வாட் அபவுட் த ஐகன் வெக்டர்? ஜஸ்ட் அங்கே கொடுத்துருக்க ஆல்பா நாட் ஈக்குவல் டு 0, ஆல்பா பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா ஆல்பாங்கிறது ஒரு ரியல் நம்பர். ரியல் நம்பர் ஆஃப் ஐகன் வெக்டர்ஸோட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. Check it quickly. In the given matrix 1, -1, 2, 0, 1, 0, 1, 2, 1, one of the eigenvalues is 1, the eigenvectors corresponding to the eigenvalue 1 are. CSE 2015 on the question. Check it quickly. ஐகன் வேல்யூவே கொடுத்துட்டாங்க. ஒன் ஆஃப் த அந்த லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுனா நம்மளுக்கு வர்ற ஐகன் வெக்டார் என்ன இருக்கும்? அப்போ நீங்கள் ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ண தேவையில்லை. ஏன்னா டயகனல் எலிமெண்ட்ல மட்டும்தானே நம்ம லாம்டா மைனஸ் பண்ணுறோம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1னா டயகனல் எலிமெண்ட் டைரக்டாக என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். ஈக்குவேஷன் ஷார்ட் ஃபார்ம்ல எடுத்து போயிடலாம். நாட் நெசசரி டு காம்ப்ளிகேட்டட்.
ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் வித்தின் மினிட்ல முடிச்சிடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லிட்டேன். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது லேம்டா வந்து எதில் மைனஸ் ஆகும்? மெயினான எலிமெண்ட்டில் மைனஸ் ஆகும். அப்போ ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்? டேரெக்டாக மைனஸ் லேம்டானா மெயினான எலிமெண்ட்ல வந்து எல்லாமே ஒன்றை மைனஸ் பண்ணால் இதில் இருக்க ரிமைனிங் ஈக்குவேஷன். அப்போ என்ன கிடைச்சிடும்? இது 0 ஆயிருமா? அப்போது 0 நம்ம அதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண தேவையில்லை. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a மைனஸ் லேம்டா ஐ இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற 3 ஈக்குவேஷன்ஸ் minus x2 plus 2x3 is equal to 0. Next பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே 0 ஆயிரும். இட்ஸ் நாட் நெசசரி. நெக்ஸ்ட் x1 plus 2x2 is equal to 0. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இதுலேருந்து ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணா சிம்பிளாக முடிச்சிடலாமா? யூஸ் த ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஹியர். புரிஞ்சுங்களா என்னென்ன? ஒன்லி பரத். நான் குயிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா x1 x2 x3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாமா? இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு x2ஓட கோஎஃபிஷியன்ட் -1 2 அடுத்து x3ஓட கோஎஃபிஷியன்ட் 2 0 x1ஓட கோஎஃபிஷியன்ட் 0 1 0 1 நெக்ஸ்ட்டு -1 2. இப்போ நம்ம இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா நெக்ஸ்ட்டு x1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் எடுத்தா 0 -4 x2 டிவைடட் பை 2 -0 x3 டிவைடட் பை 0 + 1. இப்போ இங்கே பார்த்தாவே தெரியுது -4 2 1. அப்போ -4 2 1 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. இஸ் இட் ஓகே? இது எல்லாம் யாரெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் பி. எஸ், வெரி குட். பரத் அண்ட் ஸ்ரீதேவி இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் 2 ஆன்சர் பண்ண 2 பேர் ரைட். ஓகே, நைஸ், வெரி குட். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் ஃபார் ஆல். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐகன் வெக்டர் ரிலேட்டடாக இதே மாதிரி இன்னும் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஃபைனலாக டேக் இட் அஸ் ஹோம்ஒர்க். இது வந்து ஐகன் வெக்டர்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். இது வந்து மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். அப்படின்னா மோர் தேன் ஒன் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இல்லை எந்த 2 ஆப்ஷன் கரெக்டு ஐகன் வெக்டர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத இதை நீங்கள் டேக் இட் ஆஸ் ஹோம்ஒர்க் வீடியோ வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் ஒன் மோர் திங். இதுவும் கொஞ்சம் வந்து ட்ரிக்கியான கொஸ்டின் தான். நாட் ட்ரிக்கி, டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இதுவும் நான் ஷோகேஸ் பண்ணுறேன். வெக்டார் 1 2 -1 is an eigenvector of இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. If the value of a is, what about the value of a? அதாவது ஐகன் வேல்யூ ஆஃப் a. இது வெக்டாராக இருந்தால் அதோட ஐகன் வேல்யூ என்னவா இருக்கும்? அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ax is equal to lambda x. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. a தெரியும், x தெரியும். ஏவையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அப்போது இந்த எக்ஸ் கூட என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குதோ அதுதான் லேம்டாவோட வேல்யூ. டேக் இட் அஸ் ஹோம்ஒர்க் ஆர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒன் மோர் கொஸ்டின். இது வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது. இதையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இது வந்து கேட் 2005 வந்த கொஸ்டின். இதையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நீங்கள் வீடியோவில் வரும்போது கரெக்டாக இந்த டைமில் பாஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் சார். ஐ திங்க் யூ ஆர் ஆஸ்கிங் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரைட்? இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது, இதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்க முடியும்? இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்? x1 divided by -4, x1 divided by -4, x2 divided by 2, x3 divided by 1. அதான் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, அந்த வெக்டார் என்னன்னா -4 2 1. இந்த -2 4 1 தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். சார் நோ, look at this, -4 அந்த வேல்யூ தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஆப்ஷன் B அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். கரெக்டு தானே? இஸ் இட் ஓகே? Okay, take it as format all these questions. இன்னும் ஒன்று சிம்பிளான கொஸ்டின் என்னன்னா, வாட் அபவுட் த ஐகன் வெக்டர்? இதுக்கான ஒன் ஆஃப் த ஐகன் வெக்டர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் வீடியோலேயே கொடுத்துட்றேன். நீங்கள் கரெக்டாக அந்த கொஸ்டின் நான் ஷோ பண்ணுற கொஸ்டினில் பாஸ் பண்ணி ஸோ ட்ரை டு கிவ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆல்சோ. ஓகே, ஐ ஹோப் ஐகன் வெக்டர் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் ஆல் ஆஃப் யூ. Thank you so much for attending this session. Next session we are going